தலையெழுத்துனா என்னடா? எப்போ பார்த்தாலும் எல்லாரும் என் தலையெழுத்து பிரகாரம் தான் எல்லாம் நடக்குதுன்றாங்க. அட ஆமாப்பா, நானும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். டேய், எல்லாரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு புக்கு படிப்பாங்க. ஆனால் படிக்கிற புக்கு அமைதியாக இருக்கும். அதை படித்தவங்க தாண்டா ஆடுவாங்க. பாட்டில் அமைதியாக தாண்டா இருக்கும். அதை குடிக்கிறவங்க தாண்டா ஆட்டம் போடுவாங்க. அதே மாதிரி தான் பணம் அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த பணத்தை வச்சுருக்கவங்க தான் ரொம்ப ஆடுவாங்க. அதே மாதிரி தாண்டா போனால் அமைதியாக தாண்டா படுத்திருக்கோம். ஆனால் அதை தூக்கிட்டு போகிறவங்க தாண்டா அந்த ஆட்டம் ஆடுவாங்க. இப்போ தெரியுதா, இந்த உலகத்தில் எல்லாமே தலைகீழாக தாண்டா நடக்கும். அது தாண்டா தலையெழுத்து. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். டேய், நீ சொல்கிறத யோசிச்சு பார்க்குறப்ப உண்மையாக இருக்கும் தாண்டா தோணுது. சூப்பர்ப்பா, தலையெழுத்த எவ்வளவு ஈஸியாக சொல்லிட்ட. ஐ எம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக்.